ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம EMI யூஸ் பண்ணி இஃப்லையும் ஸ்விட்ச்லையும் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ VS கோட் போய்க்கலாம். ஓகே, நமக்கு இந்த கோடெல்லாம் வேணாம், ரிமூவ் பண்ணிடலாம். இதே ரிமூவ் பண்ணிடலாம். அரே வேணாம், எஸ் மட்டும் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்துட்டு பெண்டிங்னு வச்சுக்கலாம். ஓகே, நம்ம எப்படி இஃப்ல ஒர்க் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கம்பேர் பண்ண முடியும் நம்மளால. இப்போ நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். இஃப் எஸ் ஈக்குவல் டு சாரி ஸ்டேட்டஸ் டாட் அசைன்ட் அசைன்டாக இருக்கிறப்ப எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? வெயிட் அப்படின்னு பிரிண்ட் பண்றேன் நான். இங்க வந்துட்டு ஸ்மால் எஸ். ஓகே, இப்போ வந்துட்டு அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க இப்போ எல்சிஃப் எஸ் ஈக்குவல் டு பெண்டிங். பெண்டிங் இருக்கிறப்ப என்ன இருக்கணும்? ட்ரை அகெயின் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா வந்துட்டு கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருந்தா நான் வந்துட்டு டன் பிரிண்ட் பண்றேன். இது வந்துட்டு எல்சிஃப்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து ஒர்க் ஆகுதான் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம கம்பேர் பண்ணலாம். ஓகே, ட்ரை அகைன். அதாவது நான் வந்து பெண்டிங் வச்சிருக்கேன், பெண்டிங் வந்துட்டு செகண்ட்ல இருக்கு, ட்ரை அகைன் கரெக்டாக ஒர்க் ஆகுது. நம்ம இஃபெல்ஸ்ல எப்படி வந்துட்டு EM யூஸ் பண்றதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்விட்ச்ல வந்துட்டு எப்படி EM யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்விட்ச் எஸ், எனக்கு எல்லாம் டிஃபால்ட்டாகவே வந்துருச்சு. ஓகே, நான் இதுலேயே வந்துட்டு போறேன். இதெல்லாம் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. இப்போ ஸ்விட்ச் இதான் வந்து டிஃபால்ட் சின்டாக்ஸ் இப்படி தான் இருக்கும். கேஸ் பெண்டிங் கோடன் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். அப்படியே இந்த ட்ரை அகைன்ஸுக்கு உள்ள வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் பி பிரேக் பண்ணிக்கிறேன். பிரேக். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேஸ் வந்துட்டு அசைன் டிக் பண்றேன் நான். அசைன் டிக் வந்துட்டு வெயிட் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு கேஸ் கம்ப்ளீட்டட். இங்க நான் பிரேக் யூஸ் பண்றேன், பிரேக் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்பதான் அதோட ஸ்டாப் ஆகும், இல்லை அடுத்தடுத்து அப்படி பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுக்கு நான் பிரேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த கோடெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். எல்ஸோட கோடெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. இப்போ கடைசியாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கேஸ் கம்ப்ளீட்னு யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ நம்ம வெறும் டிஃபால்ட்டும் யூஸ் பண்ணாவே போதும். வெறும் டிஃபால்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கேஸ் போட்டு யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை கடைசியாக யூஸ் பண்ணுறதுக்கு. கம்பேர் பண்ணிக்கிறேன், ரன் பண்ணுறேன். ஓகே, ட்ரை அகைன். நம்ம வேற ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்துக்கலாம். கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுறதுக்காக கம்பேர் பண்ணிக்கிறேன், ரன் பண்ணுறேன். வெயிட் கரெக்டாக தான் சார், வெயிட் கரெக்டாக தான் வந்துட்டு ஒர்க் ஆகுது. அசைன்ட்டுக்கு வந்துட்டு வெயிட் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. இப்படி தான் வந்துட்டு இஃபெல்ட்ஸ்லையும் ஸ்விட்ச்லையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு EMI யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ, பை பாய்.